சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா செய்யாத தப்புக்காக 7 வருஷம் வந்து சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா வேலு வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா தன்னோட குழந்தைக்கு பொம்மை ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பையில் வந்து வாங்கிட்டு வருவாங்க. வந்து கதவை தட்டும்போது சக்தி தான் கதவை திறப்பாங்க. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்கள் மூஞ்சில் முழிக்க வந்த ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் என் குழந்தைய பார்க்க தான் வந்தேன், என் குழந்தைய காட்டு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்தியோட அண்ணன் வந்து வருவாங்க. சக்தியோட அண்ணன் வந்து உன் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட வேலு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. உயிரோடு இருக்க குழந்தைய பார்த்திங்க அப்படின்னா இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சக்தியோட அண்ணன் சொல்லிடுவாங்க. குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேலு அவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்பாங்க. எதுக்குமே பதில் சொல்லாமல் கதவை சாத்திட்டு வேலுவை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வேலுவும் பார்த்திங்க அப்படின்னா வாசலில் உட்காந்து அழுதுட்டுருப்பாரு. அப்போ வந்து ஒரு குழந்தை பார்த்திங்க அப்படின்னா வேலுவை வந்து தொட்டு நீ எதுக்காக அழுற என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த குழந்தை தான் வேலுவோட குழந்தை. தன்னோட குழந்தைனே தெரியாமல் வேலு பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட பேசுவார். வேலுவோட குழந்தை பார்த்திங்கன்னா வேலுக்கு உனக்கு பசிக்குதா அதனால தான் நீ அழுகுறியான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஊட்டி விடுவாங்க. இதை பார்த்த வேலுவோட தங்கச்சி பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு அது வந்து அவங்க புள்ள மாதிரி பேசுகிறாங்க. என் புள்ள மேலே உன் மூச்சு காற்று கூட படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பாப்பாவை. வேலு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இது அவங்களோட குழந்தைன்னு தெரியாத மாதிரி பார்த்திங்கன்னா வேலுவோட தங்கச்சி வந்து நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை வந்து இல்லையே அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தானே தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூட சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் வேலு வந்து தன்னோட குழந்தை உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எப்படி அந்த குழந்தை கூட சேர போகிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.